நீங்க எதுவெல்லாம் சொல்லுகிற போது இத பூமர் அப்படின்னு அவங்க சொல்லிப்படுறாங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க, குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். சொன்னா இதெல்லாம் ட்ரெண்ட், இப்படிதான் நாங்க பேசுவோம் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார். மரியாதை இல்லாம பேசுறது ட்ரெண்டாமா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்படி கிடையாதுங்க சார். ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்ல. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும். ஜெனரலாவே தெரியும் அவருக்கு. மேக்ஸிமம் நம்ம வாயில இருந்து வரதே இந்த வாடா போடாதாங்கிறது தெரியும். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். பேசினா பரவாயில்ல சார், குழந்தைங்க முன்னாடி பேசுறாங்க. வாடா போடான்னு திட்டுங்க, ஆனா ஏன் புள்ள முன்னால திட்டு கோவப்பட்டு போறாரு, மான உள்ளவர் போல் இருக்கு. குழந்தைங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க. அவங்க இல்லாத நேரம் சண்டை போடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இது ஆக்சுவலா குழந்தை முன்னாடி இல்ல. புரியுதுங்க சார். அண்ணன் புடிச்சிருவேன் இதெல்லாம் கரெக்டா. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. வாடா போடான்னு உங்க மாமியார் முன்னால நீங்க பேசியிருக்கீங்க. உங்க மாமியார் வந்து அதுக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க. எங்க அம்மா சொன்னுச்சுன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடும். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வேற மாதிரி ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூவா? அன்றி சொல்வேன் தெய்வமே. வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் தண்ணியே கொடுத்ததில்ல வீட்டுக்கு வந்து. கிட்ட தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே. அது கூட உங்களால முடியாதா? எங்க அம்மா வந்து எங்க அப்பா வரும்போது தருவாங்க. எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு, குடும்பம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வாசல்ல தான் அந்த தண்ணி கேனும் இருக்கு, டம்ளர் இருக்கு, சொம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுத்து குடிச்சிட்டா முடிஞ்சிட்டு. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இதான் எடுத்து தந்தாகணும். அப்படி இல்லனா குழந்தை தான் இல்ல பசங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, போட்டு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. எடுத்து குடுக்கலனா கோவிச்சிட்டு அந்த தண்ணியை குடிக்காம நான் ரூம்ல போய் படுத்து கூட கிடப்பேன். லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். ஆக்சுவலா தண்ணி கேட்டது பூமர் இல்ல, ஆனா அத குடுக்கலங்கிறது நீ கோச்சிட்டு படுத்து கிடந்த பாரு. உனக்கு வெக்கமே இல்லையாடா? சோறு தான திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. 20 வருஷமா எங்க அம்மா எங்க அப்பா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பாத்துட்டு தான் இருக்கேன். பூமர் அங்கிள், எஸ் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது, போக்குவரத்துலாம் அது நான் தான் பண்றேன். ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். டேய், என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. எங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்துலாம் நான் தான் பண்ணுவேன். ஓகே. இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களா? மாட்னாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இல்ல சார். இல்ல. அப்ப தண்ணி எடுத்து கொடுங்க. சிக்கிட்டான் முழுக்கு பாய சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. அம்மா தண்ணி மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, கிராசரி வாங்க அவங்க தான் போறாங்க. தேங்க்யூ. முடிஞ்ச புதுசுல காலை தொட்டு கும்பிடுன்பாங்க காலையில எந்திரிச்ச உடனே. இல்ல சார், அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். தெரிஞ்சு சார், அதெல்லாம் நடக்காது, எல்லாம் கற்பனை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிருக்க வேண்டாமாப்பா? தெரியல. 4 மணிக்கெல்லாம் குளிக்க சொல்லுவாங்க சார். 4 மணிக்கெல்லாம்? ஆமா. ஓ, இப்பதான் பூமர் வெளியிலே வர. நீங்களா யாருடா? How do I tell you? ஆக்சுவலா வந்து ஹீட் பாடி. சோ ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து குளிங்க அப்படின்ற வந்து. யார் சொன்னா ஹீட் பாடி 3 தடவை குளிக்கிறோம்னு? சோலி முடிச்சு. டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்க அட்வைஸ் பண்றது. இல்ல, யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். இது ஜெனரலா நீங்க சொல்றீங்க. சிக்கிட்டான் முழுக்கு பாய சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் குழந்தை 1 இயர் பேபி வச்சிருக்கேன். நான் எந்திரிச்சனா உடனே எந்திரிச்சிரும். நான் பிள்ளைக்காக பாப்பேனா இவங்களுக்காக பாப்பேன்? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். நானும் ஒரு குழந்தை தானே. என்ன எங்க அம்மா குழந்தை மாதிரி தானே பார்த்தாங்க, என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டேன். அவன் பூமர் தான். வீட்டுல லைட் போறதோட விளக்கேத்தி பாருங்களேன், செம்மையா இருக்கும். சாம்பிராணி வாசனை சூப்பரா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கிறியா? எல்லாத்தையும் யாராவது ஏத்தனும், யாராவது கொளுத்தரும். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றேன்லடா. நான் டை அடிக்க மாட்டேன். நான் கருவேப்பிலை அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன், நெல்லிக்காய் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட சொன்னா பூமருன்றாங்க என்ன. எதுவா இருந்தா என்ன ப்ரோ? காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது. ஆனா அது எல்லாரும் செய்யணும்னு நீங்க எப்படி? அவங்க நல்லா தான் சார், நான் நல்லா இருக்க முடியும். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சாப்பிட நல்லா சார், எனக்கு முடி நல்லா கருகருன்னு இருக்கு, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். இந்த 41 வயசு பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா?
41 சார். 41 வயசுல லைட்டா நரக்கேட்டு மேதானே நல்லா இருக்கும். சரிங்க சார், நெல்லிக்காய் விட்டுருங்க. அரக்க முள்ளு. சத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சாப்பிடுங்க அதான் ராஜ மாதிரி வைத்தியம் சார். ராஜ வைத்தியம் அது அரக்க முள்ளு. சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. வைத்தியரா? இல்ல சார், இதுக்கு தான் சார் நாங்க பூமர்னு சொல்றோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.